கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த கடகராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடித்தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. கடகர கடகராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்கங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கடகராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? வணக்கமுங்க கடகராசிக்காரர்களே. இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை நீங்க கேட்குறீங்க என்றாலே அது சும்மா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீண்ட நாட்களா உங்க மனசுக்குள்ள ஒரு கனத்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனா என்னன்னு தெரியலன்னு தோணி இருக்குமுங்க. சில நேரம் காரணமே இல்லாம மனசு சோர்ந்து போகுமுங்க. சில நேரம் திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருந்து எழுமுங்க. இது எல்லாம் உங்க மனசு விளையாடுற விஷயம் கிடையாதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்க எப்போதும் போல எல்லோருக்காகவும் யோசிச்சு எல்லாரையும் காப்பாத்தி உங்க உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சு வாழ்ந்திருப்பீங்க. குடும்பம், உறவுகள், நண்பர்கள், வேலை எல்லாத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்கங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க உங்களை பின்பக்கத்துல தள்ளி வச்சிருப்பீங்கங்க. இப்போ அந்த நிலை மெதுவா ஆனா உறுதியா மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. சமீப காலமா உங்க சுற்றத்துல சில பேரோட நடத்தை மாறி இருக்குமுங்க. முன்னாடி நெருக்கமா இருந்தவங்க திடீர்னு தூரமா போயிருப்பாங்கங்க. சிலர் தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. சிலர் உங்க அமைதியை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கங்க. இதெல்லாம் உங்களை உடைக்க வரலங்க, உங்களை உள்ளுக்குள்ள இருந்து பலப்படுத்த வருதுங்க. கடகராசிக்காரர்களே, நீங்க மென்மையான மனசு கொண்டவங்கங்க. ஆனா பலவீனமானவர்கள் கிடையாதுங்க. நீங்க அமைதியா இருக்கனால தான் பல பேருக்கு உங்க ஆளும் புரியலைங்க. இப்போ நடக்கிற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில மறைந்திருந்த ஒரு உண்மையை விளக்கி கொண்டு வர போகுதுங்க. நீண்ட நாட்களா தள்ளி வச்ச ஒரு முடிவு, பேசாம விட்ட ஒரு விஷயம், உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச ஒரு ஆசை, இது எல்லாமே இப்போ உங்க மனசுல மேலே மேலே வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. சில இரவுகள் தூக்கம் வராம யோசிச்சிருப்பீங்க. சிலர் காலையில எழுந்த உடனே ஒரு விதமான பாரம் மனசுல இருக்குமுங்க. இது பயம்னு நினைக்க வேண்டாமுங்க. இது ஒரு விழிப்புணர்வுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனா எனக்கு என்ன கிடைச்சதுன்னு மனசு கேட்க ஆரம்பிக்க போற நேரம்ங்க. அந்த கேள்விதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்துக்கான ஆரம்ப புள்ளிங்க. நீங்க இப்ப வரைக்கும் நம்பிய சில விஷயங்கள் உடையலாமுங்க. சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து இயல்பா விலகலாமுங்க. சில உறவுகள் சோதனைக்குள்ளாகலாமுங்க. ஆனா இது எல்லாம் இழப்பு கிடையாதுங்க. இது ஒரு சுத்திகரிப்புங்க. தேவையில்லாத பாரத்தை கலற்ற ஒரு ஆன்மீக செயல்முறைங்க. உங்க வாழ்க்கை பாதை எப்போதுமே எளிதா இருந்ததில்லைங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்த விதம்தான் உங்களை தனிச்சிறப்பா ஆக்குதுங்க. இப்போவும் அதே சக்தி உங்களை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்க உங்களோட உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிக்கிற தருணம் இதுங்க. எனக்கு இது பிடிக்கல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இது என் வாழ்க்கைக்குன்னு மனசுக்குள்ள நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க விதியை மெதுவா மாத்திக்கிட்டே இருக்குங்க.
பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில உருவாகிட்டு இருக்குங்க. நீங்க இத உணர்ந்தாலே போதுமுங்க. அதுவே இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடையாளமுங்க. சமீப காலமா உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் காரணமே இல்லாம முடங்கி கிடந்த மாதிரி தோணி இருக்குமுங்க. முயற்சி பண்றீங்க, ஆனா அதற்கான பலன் உடனே தெரியல. நான் தான் தவறா செய்றேனா? இன்னும் உங்க மேலேயே சந்தேகம் வந்திருக்குமுங்க. உண்மை என்னன்னா, நீங்க தவறா இல்லைங்க. உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல தடைப்பட்ட மாதிரி தோன்றுது. உண்மையில அது ஒரு தயாரிப்பு நிலைங்க. விதி உங்கள சும்மா நிறுத்தலைங்க. உங்கள அடுத்த நிலைக்கு மனசார, உணர்ச்சியா தயார்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எப்போதுமே பிறருடைய உணர்ச்சிகளை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறவங்கங்க. அதனாலேயே பல நேரம் உங்க உணர்ச்சிகளை நீங்களே புறக்கணிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனா இப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க உள்ளுக்குள்ள ஒரு மன கோவமா, ஒரு சொல்ல முடியாத வலியா மாறி இருக்குமுங்க. அது திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. சில சமயம் சின்ன விஷயத்துக்கே கண்கள் கலங்குமுங்க. சில சமயம் தேவையில்லாத விஷயத்துக்கே கோபம் வருமுங்க. இதெல்லாம் உங்க குணம் மாறிட்டுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நீங்க உங்களையே மீண்டும் உணர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தமுங்க. உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா ஒரு உண்மை மறைக்கப்பட்டு வந்திருக்குதுங்க. அது மற்றவர்களால இருக்கலாமுங்க, இல்ல உங்களாலேயே இருக்கலாமுங்க. இப்படிதான் இருக்கணும், இன்னும் நீங்க உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொண்ட கட்டுப்பாடு அதுங்க. இப்போ அந்த கட்டுப்பாடு உடைய ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால தான் சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வருதுங்க. சில மனிதர்களோட வார்த்தைகள் இன்னும் ஆழமா மனசுல பதியுதுங்க. இது எல்லாம் உங்களை பின்னாடி இழுக்க வரலங்க. உங்களை உள்ளுக்குள்ள இருந்து சுத்தம் செய்ய வருதுங்க. நீங்க இதுவரைக்கும் தாங்கின விஷயங்களை நினைச்சு பாருங்க. யாரும் பாராட்டாத தியாகங்கள், யாரும் புரிஞ்சுக்காத கண்ணீர், யாரிடமும் சொல்லாம விழுங்கின வலி, இவையெல்லாம் வீணா போகலைங்க. அவையெல்லாம் உங்களை இந்த நேரத்துக்கு கொண்டு வந்திருக்குதுங்க. இப்போ உங்க மனசு மெதுவா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லைன்னு, எல்லா உறவுகளும் உங்க பொறுமையால மட்டும் ஓட வேண்டியது இல்லைன்னு இந்த புரிதல் வந்த நாள்ல இருந்து தான் உங்க உள்ளுக்குள்ள ஒரு விதமான லேசான நிம்மதி உருவாக ஆரம்பிச்சிருக்குமுங்க. வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்க எண்ணங்கள்ல, உங்க உணர்ச்சிகள்ல, உங்க முடிவுகள்ல ஒரு ஆழமான மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்க இனிமே எல்லாத்தையும் மனசுல தாங்குற பழைய கடகராசிக்காரர்கள் மட்டுமில்ல, உங்க அமைதிக்குள்ள ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த உறுதி தான் உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு நிலைத்தன்மைக்கு அடித்தளம் போட்டுட்டு இருக்குங்க. இப்போ உங்க மனசு முன்பை விட கொஞ்சம் அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. நான் இதை ஏன் தாங்கணும்? இது உண்மையிலே எனக்கு தேவையான்னு தோணுமுங்க. முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே நீங்க உடனே உங்களை அமைதிப்படுத்தி விட்டுறலாம்னு மனசை அடக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப அப்படி நடக்கலைங்க. அந்த கேள்விகள் மறையாம உங்களையே நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்களோட உள்ளுணர்வுங்க. இப்ப ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு ஒரு பெரிய வரமுங்க. நீங்க பல வருடங்கள் அதை நம்பாம பிறர் சொல்றத கேட்டே முடிவெடுத்திருப்பீங்க. அவங்க சொன்னது சரிதானே, நான் தவறா நினைக்கிறேனான்னு உங்க உணர்வுகளை சந்தேகப்பட்டிருப்பீங்கங்க. இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள எழும்புற முதல் உணர்ச்சியே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோ பேசும் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மனம், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்குமுங்க. இது மனசுல தோணுமுங்க. சில பேரோட தூரம்தான் இப்போ நிம்மதியா இருக்குமுங்க. இது குளிர்ச்சி கிடையாதுங்க. இது ஒரு தெளிவுங்க. கடகராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயமுங்க இப்போ உங்க கண் முன்னாடி மெதுவா வெளிச்சத்துக்கு வருதுங்க. முன்னாடி பரவாயில்லைன்னு நினைச்ச விஷயம் இப்ப இது எனக்கு சரியில்லைன்னு உணர வைக்குதுங்க. அந்த உணர்வை தயவு செஞ்சு தள்ளி வைக்காதீங்க. அது உங்க மனசை உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ற அறிகுறிங்க. உங்க வாழ்க்கையில சிலர் உங்க நல்ல மனசை ஒரு வசதியா பயன்படுத்திட்டு இருப்பாங்கங்க. அது தெரிந்தும்
தெரியாத மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. ஏன்னா, மோதல் பிடிக்காத குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனா, இப்போ உங்க அமைதி காக்க வேண்டும்னா, சில உண்மைகள ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குதுங்க. இத நெனச்சு பயப்பட வேண்டாமுங்க. உண்மை தெரிஞ்சாலே உறவுகள் உடையணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா, உண்மை தெரியாம தொடர்ற உறவுகள் தான் உங்கள உள்ளுக்குள்ள காலி பண்ணுமுங்க. இந்த உணர்வு உங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சிருக்குமுங்க. அதனால தான் நீங்க தனிமையையும் இப்ப வேற மாதிரி உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி தனிமைனா வெறுமை மாதிரி இருந்திருக்குமுங்க. இப்போ அது ஒரு அமைதியா, ஒரு பாதுகாப்பா தோண ஆரம்பிச்சிருக்குமுங்க. உங்களோட மனச கேட்க நேரம் கிடைக்குது போல இருக்குமுங்க. அந்த அமைதிக்குள்ள தான் உங்க உண்மையான பலம் மறைந்திருக்குதுங்க. நீங்க எல்லாருக்கும் தேவையானவரா இருக்கிறத விட, உங்களுக்கு தேவையான வாழ்க்கைய உருவாக்கணும்னு உங்க மனசு மெதுவா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த முடிவு சத்தம் இல்லாம, யாருக்கும் தெரியாம, ஆனா ரொம்ப ஆழமா உங்க வாழ்க்கைய மாத்திக்கிட்டே இருக்குமுங்க. இப்போ உங்க வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது சாதாரணமா தான் தெரிஞ்சிருக்குமுங்க. அதே வேலை, அதே மனிதர்கள், அதே தினசரி நடைமுறை. ஆனா, உங்க உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் ரொம்ப நுணுக்கமானதுங்க. நீங்க சில விஷயங்கள முன்பு மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாலே மனசு குழம்புமுங்க. ஒரு செயல் பார்த்தாலே உள்ளுக்குள்ள கலக்கம் வருமுங்க. இப்போ அப்படி இல்ல. ஒரு விஷயத்த கேட்டா பார்த்த உடனே பதில் கொடுக்காம, நான் இத பத்தி என்ன உணர்றேன்? ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சிங்க. நீங்க எப்போதுமே உணர்ச்சியால முடிவு எடுக்கிறவங்கன்னு மற்றவர்கள் நினைப்பாங்கங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க உணர்ச்சிக்குள்ள ஒரு ஆழமான புத்திசாலித்தனம் இருக்குதுங்க. அந்த புத்திசாலித்தனம் இப்ப மேல மேல வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு முன்ப மாதிரி பிடிக்காம போகுதுங்க. சில உரையாடல்கள் வெறுமையா தோணுதுங்க. சில மனிதர்களோட அருகாமை உங்களுக்கு சோர்வை கொடுக்குதுங்க. இது உங்க குணம் மாற்றத்துக்கான அறிகுறி கிடையாதுங்க. உங்க முன்னுரிமைகள் மாற்றத்திற்கான அடையாளம்ங்க. நீங்க இப்ப எல்லாரையும் மகிழ்விப்பதை விட, உங்க மனசு அமைதியா இருக்கிறதையே முக்கியமா நினைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாற்றம் சும்மா வரலைங்க. நீங்க அனுபவிச்ச வலிகள், ஏமாற்றங்கள், மனப்போராட்டங்கள் எல்லாத்தோட சேர்க்க தான் இதுங்க. கடகராசிக்காரர்களே, சில சமயம் உங்களுக்கு திடீர்னு ஒரு விதமான துணிச்சல் வருமுங்க. முன்னாடி சொல்ல முடியாத விஷயங்கள இப்ப மெதுவா சொல்ல ஆரம்பிப்பீங்க. இது எனக்கு சரியில்ல, இதுல நான் கம்ஃபர்டபிள் இல்லைன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருக்குமுங்க. அதே நேரம் ஒரு சின்ன விடுதலையும் இருக்குமுங்க. அந்த விடுதலைய கவனிச்சு பாருங்க. அதுதான் உங்க மனசு சரியான பாதையில போகுதுன்னு சொல்ற ஒரு சிக்னலுங்க. சிலர் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ மாறிட்ட, முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்கங்க. அதை கேட்டு குற்ற உணர்வு கொள்ள வேண்டாமுங்க. முன்னாடி நீங்க எல்லாருக்காகவும் வாழ்ந்தீங்க. இப்போ உங்களுக்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் வேறுபாடுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க வாழ்க்கையில யாரும் உண்மையில உங்க பக்கமா இருக்க மாட்டாங்கங்க. யார் உங்க நல்ல மனசுக்காக மட்டும் அருகில் இருக்காங்கன்னு தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த உண்மை கொஞ்சம் வலிக்கலாமுங்க. ஆனா அது உங்களை உடைக்க வரலங்க. உங்களை சுயமரியாதையோடு வாழ கற்றுக் கொடுக்க வருதுங்க. நீங்க அமைதியா பின்னாடி வாங்குற ஒவ்வொரு படியும் உண்மையிலேயே ஒரு வலுவான அடிய முன்னோக்கி வைக்கிற மாதிரி தெரியுங்க. இப்போ உங்க மனசுல ஒரு விதமான தெளிவு உருவாகிக்கிட்டே இருக்குதுங்க. முன்னாடி எது சரி, எது தவறு என்ற குழப்பம் இருந்த இடத்துல இப்ப சில விஷயங்கள் தானாகவே விலக ஆரம்பிச்சிருக்குமுங்க. நீங்க முயற்சி பண்ணி வெட்ட வேண்டிய கட்டாயம் இல்லாம சில தொடர்புகள் மெதுவா தூரமா போயிருக்குமுங்க. சில பழக்கங்கள் உங்களுக்கே பிடிக்காம போயிருக்குமுங்க. இதெல்லாம் தற்செயலா நடக்கிற மாதிரி தோணினாலும் உங்க உள்ளுணர்வு உங்களுக்காக வேலை செய்யறோட அடையாளம் தான் இதுங்க. கடகராசிக்காரர்கள் எப்போதுமே நினைவுகளை சுமந்து வாழ்வார்களுங்க. பழைய வார்த்தைகள், பழைய வாக்குறுதிகள், பழைய கனவுகள் எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே சேமிச்சு வைப்பீங்க. ஆனா இப்ப அந்த நினைவுகளுக்கே ஒரு எடை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க.
எல்லா நினைவுகளும் சுமக்க வேண்டியது இல்லைன்னு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால தான் சில விஷயங்களை நினைச்சாலே மனசு சோர்வடையுதுங்க. சில விஷயங்களை நினைச்சு கூட ஒரு விதமான விடுதலை உணர்வு வருமுங்க. இது மறப்பதற்கான தேவைங்க. உங்க மனசு எதை வச்சுக்கணும், எதை விடணும்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்க எப்போதுமே மற்றவர்களோட தேவைகளை முதல்ல நினைக்கிறவர்கள் தாங்க. ஆனா இப்போ உங்க தேவைகள் மெதுவா மேல வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஓய்வு தேவை, அமைதி தேவைங்கிற புரிதல் தேவைன்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த தேவைகளை நீங்க அலட்சியம் பண்ணாதீங்க. இதுவரை எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கிற நேரம் இதுங்க. சில நேரம் தனியா இருக்கணும்னு தோணுமுங்க. பேசாம இருக்கணும்னு தோணுமுங்க. இத தனிமைன்னு நீங்க பயப்பட வேண்டாமுங்க. இது உங்க மனசு தன்னை சீரமைத்து கொள்ள எடுத்துக்கிற இடைவெளிங்க. அந்த இடைவெளியில தான் உங்க உண்மையான ஆசைகள் மெதுவா வெளியில வர ஆரம்பிக்குமுங்க. நீங்க எதை விரும்புறீங்க, எதை இனிமேல் ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க அமைதியா எடுத்துக்கிற ஒவ்வொரு முடிவும் வெளியில பெரிய சத்தம் இல்லாம இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கிட்டு இருக்குமுங்க. நீங்க இனிமேல் உடனடி மகிழ்ச்சிக்காக உங்களை தியாகம் செய்ய தயாரா இல்லைன்னு உங்க மனசு சொல்றத கவனிங்க. அந்த உணர்வு தான் உங்களை நீண்ட நாட்களா சோர்வடைய வைத்த சுழற்சியிலிருந்து மெதுவா வெளியே கொண்டு வருதுங்க. உங்க அமைதி, உங்க எல்லைகள், உங்க மதிப்பிலை எல்லாம் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த தெளிவு தான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டாமலே உங்களை உங்களுக்கே வழிமாக்கிக்கிட்டே இருக்குதுங்க. கடகராசிக்காரர்களே, கடகம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது வெளியில பெரிய சம்பவமா தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உங்க உள்ளுக்குள்ள அது ரொம்ப ஆழமா வேலை செய்யுதுங்க. நீங்க இனிமே எல்லாத்துக்கும் உடனே விளக்கம் சொல்ல முயற்சி பண்றது இல்லைங்க. முன்னாடி யாராவது தவறா புரிஞ்சுக்கிட்டா நீங்க உடனே உங்களை நிரூபிக்க ஓடுவீங்க. இப்ப அந்த அவசரம் குறைஞ்சிருக்குமுங்க. புரியணும்னா புரிஞ்சுக்கட்டும் இன்னும் ஒரு அமைதி உங்க மனசுல வந்திருக்குமுங்க. இது அலட்சியம் கிடையாதுங்க. இது சுயமரியாதைங்க. நீங்க எப்போதுமே உறவுகள்ல ஆழமா ஈடுபடுறவங்க. அதனால தான் உங்களை புரிஞ்சுக்காத மனிதர்களோட கூட நீண்ட காலம் இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க மனசு ஒரு விஷயத்த தெளிவா உணர ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லா உறவுகளும் காப்பாற்றப்பட வேண்டியது இல்லைன்னு. சில உறவுகள் உங்க பாடத்தை முடிச்சுட்டு விலக வேண்டியது தான். இதை ஒத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாமுங்க. ஆனா இதை ஒத்துக்கொண்ட நாள்ல இருந்து தான் உங்க மனசு லேசாக ஆரம்பிக்குமுங்க. சில நேரம் உங்களுக்கு யார்கிட்டமோ பேசணும்னு தோணுமுங்க. ஆனா யாருன்னு தெரியாது. அந்த உணர்வு உங்க மனசு இனிமேல் வெறும் வார்த்தைகளுக்காக இல்ல, உண்மையான புரிதலுக்கான இயங்குறதோட அடையாளம்ங்க. இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு முன்னாடி இல்லாத அளவுக்கு கூர்மையா இருக்குமுங்க. யாரோ ஒன்று சொல்றாங்க, ஆனா அதுக்குள்ள மறைந்திருக்கிற உண்மை உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்குமுங்க. அது போல சில வாய்ப்புகள் வெளியில சாதாரணமா தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்குமுங்க. அந்த எச்சரிக்கையை தயவு செஞ்சு புறக்கணிக்காதீங்க. அது பயம் கிடையாதுங்க. அது அனுபவத்தால வந்த ஒரு ஞானம்ங்க. நீங்க இதுவரைக்கும் நடந்த பாதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களோட பலன்தான் அதுங்க. கடகராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில போதும்னு சொல்ல கற்றுக்கிற கட்டம் இதுங்க. போதும், மனசு வலிக்கிற இடத்துல நிற்க போதும், உங்களை மதிக்காத இடத்துல தங்க போதும். உங்க நல்ல மனசு சுரண்ட சூழ்நிலைகளை இந்த போதும்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்திற்கான கதவை மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. வெளியில யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம, ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய நிலை உருவாகிக்கிட்டே இருக்குமுங்க. அந்த நிலை தான் இனிமே நீங்க யாருக்காக வாழணும், இல்லை எப்படி வாழணும்னு முடிவு செய்ய வைக்கிற ஒரு சக்திங்க. இப்போ உங்க மனசு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. அமைதி கிடைக்கணும்னா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்க வேண்டியது இல்லைன்னு, சில விஷயங்களை விட்டுட்டா மனசு லேசா ஆகுதுன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி இதை விட்டா நான் தோத்துடுவேன்னு பயம் இருந்திருக்குமுங்க. இப்போ இதை வைத்திருந்தா தான் நான் சோர்ந்து விடுவேனுங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. இந்த மாற்றமே உங்களோட வளர்ச்சியோட அடையாளம்ங்க.
நீங்க எப்போதுமே மனசுக்குள்ள நிறைய சுமந்து நடப்பவர்களுங்க. பிறர் சொன்ன வார்த்தைகள், செய்யாத மன்னிப்புகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்குமுங்க. ஆனா, இப்போ அந்த சுமை ஒவ்வொன்றா இறக்கி வைக்கிற மனநிலை வந்திருக்குமுங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் தர தேவையில்லைன்னு புரிதல் வந்திருக்குமுங்க. சில விஷயங்கள் நடந்தது நடந்தது தான். அதுல உங்க குறை இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உங்கள உள்ளுக்குள்ள இருந்து குணமாக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. இப்போ உங்க தனிமை ஒரு வேற மாதிரி அர்த்தம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க. அது இனிமேல் பெருமை கிடையாதுங்க. அது சுய பராமரிப்புங்க. உங்க மனசோட சத்தத்தை கேட்குற இடம்ங்க. அந்த தனிமையில தான் நீங்க உங்கள நீங்களே கேட்குறீங்க. நான் உண்மையிலே என்ன விரும்புறேன்? என்ன மாதிரி வாழ்க்கை எனக்கு அமைதி தரும்? இந்த கேள்விக்கான பதில் ஒரே நாள்ல வராதுங்க. ஆனா இந்த கேள்விகளை கேட்குற துணிச்சலே உங்களை பழைய சுழற்சியிலிருந்து வெளியே கொண்டு வருதுங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் திடீர்னு நிறுத்தப்பட்ட மாதிரி தோணி இருக்குமுங்க. முன்னாடி வேகமா போன விஷயங்கள் இப்ப மெதுவா போகுது போல இருக்குமுங்க. இத தடைன்னு நினைக்காதீங்க. இத உங்களுக்கு தேவையான வேகத்தை வாழ்க்கை தேர்வு பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. நீங்க இனிமேல் அவசர முடிவுகள் எடுக்கணும்னு இல்லைங்க. உங்க மனசு அமைதியா ஒத்துக்கிற விஷயங்களையே தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மெதுவான நடதான் நீங்க மீண்டும் பழைய தவறுகளை திரும்ப செய்யாம இருக்க வாழ்க்கை கொடுக்கிற பாதுகாப்புங்க. இந்த கட்டத்துல நீங்க வெளியில பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு வலிமையை சேமிச்சுக்கிட்டே போறீங்க. யாருக்கும் நிரூபிக்க வேண்டாமலேயே உங்க வாழ்க்கையை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பீங்கங்க. இந்த அமைதி தான் இனிமே உங்க வாழ்க்கை எதையும் தாங்க முடியும்னு சொல்ற அடையாளம்ங்க. இப்போ உங்க மனசுல ஒரு விஷயம் மெதுவா பதிய ஆரம்பிச்சிருக்குமுங்க. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது சும்மா ஒரு கனவுன்னு. முன்னாடி யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டா அது உங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்குமுங்க. நான் இவ்வளவு நல்ல மனசோடு இருந்தும் இப்படி நினைக்கிறாங்களேன்னு வலிச்சிருக்குமுங்க. ஆனா இப்ப அந்த வலி மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. புரிதல் கிடைக்காத இடத்துல நீங்க உங்களை விளக்க முயற்சி செய்யாமலே விலக ஆரம்பிச்சிருப்பீங்க. இது தோல்வி கிடையாதுங்க. இது உங்க மனசு தன்னை காப்பாத்திக்கிற புத்திசாலித்தனமுங்க. உங்க வாழ்க்கையில இப்ப வார்த்தைகளை விட செயல்களை அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோ இனிமையா பேசுறாங்க, ஆனா மனசுல உண்மை இல்லைன்னு உங்களுக்கு புரியுமுங்க. அதே நேரம் யாரோ அதிகம் பேச மாட்டாங்க, ஆனா அவர்களோட மனசுல ஒரு பாதுகாப்பு இருக்குமுங்க. இந்த வேறுபாட்டை உணர்ற திறன் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்குமுங்க. அதனால தான் சில உறவுகள் தானாகவே ஆழமா மாறுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.